இப்போ நம்ம பேச போகிற இந்த ஆளுமை திறன் இருக்கு பாருங்க, இது தார்மீக விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு யுனிக் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். உங்கள் மூளை செயல்பாடானது எப்போவுமே உண்மையை ஆராய்ஞ்சு பார்க்குற ஒரு லாஜிக்கலான திங்கிங்கோட பிணைக்கப்பட்டிருக்கு. இதை முதல்ல மனதார புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரியாமல் அதில் நீங்கள் இறங்க மாட்டீங்க. அது நேர்கோட்டு சிந்தனை உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. இது வெறும் குணம் மட்டும் இல்லைங்க, உங்கள் நரம்பு மண்டலத்தில் பெரிய ஆழமாக பதிஞ்சிருக்கிற ஒரு டிசிப்ளின்னு சொல்லலாம். சுயநலம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வைப்ரேஷன், ஆனால் பொதுநலம் அப்படிங்கிறது ரொம்ப விரிவடைஞ்ச ஒரு எனர்ஜி லெவல். உங்களுடைய எனர்ஜி எப்போவுமே சுற்றி இருக்கிற சமூகத்தோட நலனை நோக்கியே விரியுது. இந்த ஒரு பரந்த மனப்பான்மை தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு கவசமாக ஒரு கேடயமாக நிற்குது. புத்திசாலித்தனம்னா வெறும் தகவல்களை சேமிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறது தான். உங்கள் மூளையோட முன்மடல், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்கிறதால உங்களை ஏமாற்ற நினச்சாலோ இல்லை சூழ்ச்சி பண்ணாலோ அதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏமாற்றிட முடியாது. அதுதான் உங்கள் பகுத்தறிவுக்கு கிடைச்ச வெற்றி. உங்கள் வாழ்க்கையோட வெற்றி தோல்வி எல்லாமே நீங்கள் எடுக்கிற முடிவுகளை பொறுத்து தான் அமையுது. இது ஒரு முக்கியமான சைக்காலஜி. அதாவது உங்களுடைய மன உறுதி, அந்த வில் பவர் இருக்குல்ல, அது ஒரு காந்தப்புலம் மாதிரி வேலை செஞ்சு உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை நீங்களே ஈர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்குது. சமூகத்தோட இணக்கமாகவும் எளிமையாகவும் பழகிற உங்களோட இந்த ஒரு மாற்றம் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பாலத்தை உருவாக்குது. இதனாலேயே உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு பெரிய எனர்ஜி செயின் மாதிரி விரியுது. இப்படிப்பட்ட உயரிய பண்புகளும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இப்போ உங்கள் மனநிலை மற்றும் உடல்நிலையை இந்த விண்வெளி ஆற்றலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ரொம்ப பேலன்ஸ்டாக ஒரு சிறப்பான பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் ஒவ்வொரு அணுவிலையும் ஒரு புது நம்பிக்கையையும் தெளிவையும் விதைக்க ஆரம்பிச்சிருக்கிறத நாம் முழுசாக உணர முடியுது. பிரபஞ்சத்தோட இந்த முடிவில்லா இயக்கத்தில் கிரகங்களோட பயிற்சிங்கிறது வெறும் இடமாற்றம் மட்டும் கிடையாது. அது ரொம்ப துல்லியமான ஃபிசிக்ஸ் மற்றும் மேக்ஸ் விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விண்வெளி நிகழ்வு. கிரகங்கள் தன்னோட நீளவட்ட பாதையில் சுற்றும்போது சில நேரங்களில் பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வரும், சில நேரங்களில் தூரமாக போகும். இந்த டிஸ்டன்ஸ் மாற்றங்கள் பூமி மேலே அந்த கிரகங்கள் செலுத்துகிற ஈர்ப்பு விசை மற்றும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் அழுத்தங்களால் பெரிய மாறுதல்களை உண்டாக்குது. இந்த மாற்றங்கள் நேரடியாக உங்கள் நரம்பு மண்டலத்துக்குள்ளே ஊடுருவி மூளையில் சுரக்கிற டோப்பமைன் மற்றும் செரடோனின் மாதிரியான கெமிக்கல்களை சின்னஞ்சிறு மாற்றங்களை ஏற்படுத்துது. இதனால் ஒரு மனுஷனோட முடிவெடுக்கிற திறனும் மன உறுதியும் ஏறி இறங்குது. அன்பு நேயர்களே, போன காலங்களில் நீங்கள் அனுபவித்த அந்த நெகட்டிவ் கதிர்வீச்சு அழுத்தங்கள் எல்லாம் இப்போது ஒரு சாதகமான ஆங்கிலுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நடக்கிற இந்த எனர்ஜி சேஞ்ச் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தேக்க நிலையை அப்படியே உடைச்செறிய போகுது. பல நேரங்களில் நாம் சந்திக்கிற சவால்களும் மனப்போராட்டங்களும் ஏதோ யதார்த்தமாக நடக்கிறது கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டில் ஏற்படுற ஒரு தற்காலிக பேலன்ஸ் இல்லாமல் தான் அதுக்கு காரணம். கஷ்டமான சூழ்நிலைங்கிறது நம்ம ஆள் மனசு ஒரு குறிப்பிட்ட அலவரிசையில் இயங்குறதுனால உருவாகுது. இப்போ அந்த அலவரிசையில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு நினச்சி கவலைப்பட்டீங்களோ அது எல்லாமே இந்த விண்வெளியோட புதிய கணக்கு மாற்றத்தால் சீக்கிரமே காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போயிடும். உங்கள் மனசுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிற ஆசைகளும் லட்சியங்களும் நிறைவேற தேவையான அந்த ஒரு உந்து சக்தி, அந்த புஷ்ஷை இந்த பிரபஞ்ச ஆற்றல் இப்போ உங்களுக்கு முழுசாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பயாலஜிக்கலாக பார்த்தோம்னா ஒரு மனுஷனோட உறவுகளில் ஏற்படுற மாற்றங்கள் அவனோட மனநிலை அதிர்வுகளை பொறுத்து தான் இருக்குது. இப்போ மின்காந்த அலைகள் சீராக இருக்கிறதால தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள், குழந்தை பாக்கியம் மாதிரியான உயிரியல் நிகழ்வுகள் இனிமேல் தடையாமல் நடக்க தொடங்கும். இது சும்மா யதார்த்தமாக நடக்கலை, உங்கள் உடம்பும் மனசும் பிரபஞ்ச விதிகளோட ஒத்து போகிறதோட வெளிப்பாடு. இது உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் உங்களை நோக்கி வராங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆற்றல் ஈர்ப்பு விசை வேலை செய்யுது. உங்கள் கிட்ட இப்போ இருக்கிற இந்த தெளிவும் மாற்றமும் மற்றவங்களை காந்த மாதிரி இழுக்கும். பொருளாதார முன்னேற்றங்கிறது ஒருத்தரோட பிளானிங் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கிற முடிவை பொறுத்தது. கிரகங்களோட கதிர்வீச்சு உங்கள் மூளையை தூண்டுறதால பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, வருமானத்தை எப்படி பெருக்கிறங்கிறது புது ஐடியாக்கள் உங்களுக்கு ஊறும். இதனால் பணப்புழக்கம் ஒரு நீரோட்டம் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியங்கிறது ஒரு செல்களோட அதிர்வு நிலை தான். எனர்ஜி சீராக இருந்தால் உங்கள் இம்யூனிட்டி சிஸ்டம் பலமாகும், நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த விண்வெளி மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு சயின்டிஃபிக் முன்னேற்றத்தை நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்குது. இது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான சிக்னல். அண்டவெளியோட ஆற்றல் மாற்றங்கள் வெறும் வெளியில் நடக்கிற விஷயம் மட்டும் கிடையாதுங்க, அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நுட்பமான உயிரியல் கடிகாரம், அதாவது பயாலஜிக்கல் கிளாக்கோட பின்னி பிணைஞ்சிருக்கு. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்தில் நடக்கிற கதிர்வீச்சு மாற்றங்கள் நம்ம மூளையோட அடிப்பகுதியில் இருக்கிற பிட்யூட்ரி மற்றும் ஃபீனியல் சுரப்பிகளால்
நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த சுரப்பிகள் இருந்து வர ஹார்மோன் மாற்றங்கள் தான் ஒரு மனுஷனோட மனநிலை, உற்சாகம் மற்றும் வேலை செய்கிற திறனை தீர்மானிக்குது. இப்போ இருக்கிற பிரபஞ்ச அதிர்வுகள் உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு புது பேலன்ஸை உருவாக்கி தேங்கி போயிருந்த எண்ணங்களை சீரமைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு லாஜிக்கலான விஷயம். உங்கள் உடம்புல ஏற்படுற இந்த கெமிக்கல் மாற்றங்களே உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எதிர்காலத்தை நோக்கி தள்ள போகிற உந்து சக்தியாக மாறப்போகுது. வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரம் வரும்போது அதை வெறும் அதிர்ஷ்டம்னு மட்டும் பார்க்காம அதை ஒரு ஹை எனர்ஜி ஜோன் நினச்சி வேலை செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஏன்னா கிரகங்களோட மின்காந்த அலைகள் உங்கள் மூளையோட பகுத்தறிவை அதிகப்படுத்திட்டு தேவையில்லாத குழப்பங்களை நீக்கிடும். இந்த தெளிவு கிடைக்கும்போது உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஒரு மேக்ஸ் மாதிரி கச்சிதமாக அமையும். நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த பிரபஞ்சத்தோட ஒத்து போகிறதால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகுது. இதுதான் ஆளுமை வளர்ச்சிக்கான அடிப்படை அறிவியல். மன அழுத்தமும் கவலையும் நிஜத்தில் என்ன தெரியுமா? மூளையில் ஏற்படுற எலக்ட்ரோகெமிக்கல் இம்பேலன்ஸ் தான். சில பேர் எப்போவுமே நெகட்டிவ் எண்ணங்களாலேயே சிக்கிறதுக்கு காரணம் அவங்கள சுற்றி நடக்கிற எனர்ஜி மாற்றங்கள் அவங்களுக்கு கையாள தெரியல. ஆனால் இந்த உலகம் நமக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் உணரும்போது உங்கள் ஆள் மனசு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மோடுக்கு மாறிடும். ஒரு வாட்டி இந்த ஹை வைப்ரேஷன் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு நெகட்டிவ் விஷயமும் உங்கள் மன உறுதியை அசைக்க முடியாது. இது உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி வேலை செஞ்சு தேவையில்லாத தடைகளை உங்களை காப்பாற்றும். உங்கள் பழைய அனுபவங்கள், குறிப்பாக போன வருஷங்களில் நீங்கள் உணர்ந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு பாடம் தான். அது உங்கள் மூளை நியூரான்களை புது சவால்களை சந்திக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போது அந்த பயிற்சியோட பலனாக எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையும் உங்களால் ஒரு லாஜிக்கலான பார்வையோடு அணுக முடியுது. இந்த சயின்டிஃபிக் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கும். இனிமேல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு தெளிவான லட்சியத்தை நோக்கி தான் இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியோட துணையோட உங்கள் ஹெல்த் மற்றும் மென்டல் பீஸ் ஒரு புதிய உயரத்தை தொட்டு உங்களை ஒரு கம்ப்ளீட் வின்னராக மாற்ற போகிறது உறுதி. பிரபஞ்சத்தோட இயக்கத்தில் 2026ஆம் வருஷங்கிறது ஒரு முக்கியமான ஆற்றல் சமநிலை உருவாகிற காலம். இந்த டைமில் சில பாசிட்டிவ் பயாலஜிக்கல் மாற்றங்களும் சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரமும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஆனாலும் ஒரு சிஸ்டத்தில் எனர்ஜி அதிகமாகும்போது அங்கே சில ஏற்றத்தாழ்வுகளும் வரலாம். அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இந்த சூழலில் ஒரு மனுஷனோட வெற்றி அவனோட வெளியுலகத்தை மட்டும் பொறுத்தது இல்லை, அவனோட மன உறுதி மற்றும் சுய ஒழுக்கத்தை அவன் எப்படி கையாளுறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. தெளிவான மனநிலை இருந்தால் மட்டும்தான் நல்ல நேரம் வரும்போது வர வாய்ப்புகளை சரியான பயன்படுத்த முடியும். அதே சமயம் திடீர்னு வர சின்ன சின்ன சர்க்கிள்களை ஒரு பாடமாக எடுத்துக்க முடியும். நம்ம யாருக்கிட்ட நம்ம எண்ணங்களை பகிர்ந்துக்கிறோங்கிறதுல ரொம்ப முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மன ஒழுக்கத்தோட ஒரு பகுதியாக நம்ம பாரம்பரியத்தோடும் முன்னோர்களோட மரபணு ரீதியான ஆற்றலோடும் நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் பாதுகாப்பை கொடுக்கும். இந்த ஒரு மதச்சார்பற்ற கோணத்தில் பார்த்தோம்னா இது நம்ம வேர்களை நோக்கிய பயணம். இது மனசுக்கு ரொம்ப அமைதியையும் தெளிவையும் தரும். வேலை, படிப்பு, பிஸ்னஸ் இதில் எது இருந்தாலும் சிதறாமல் ஒருமுகப்பட்டு நிற்கிறது நரம்பு மண்டல ரீதியாக உங்களை பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தும். சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிற அந்த அடாப்டபிலிட்டி இருக்கே, அது ஒரு பெரிய அறிவுசார் பண்பு. இதை வளர்த்துக்கிட்டால் எந்த ஒரு கஷ்டத்தையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கலாம். ஹெல்த்து தான் நம்மளோட மொத்த உழைப்புக்கும் பேஸ். குறிப்பாக மனுஷ உடம்போட அச்சா இருக்கிற முதுகு தண்டுவடம் மற்றும் நரம்பு மண்டலத்தில் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். முதுகு தண்டுவடம் மற்றும் நரம்பு மண்டலத்தில் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். நரம்புகள் சீராக வேலை செய்கிறதுக்கு முறையான செக்கப் மற்றும் சத்தான உணவுகள் தான் எரிபொருள். அதே மாதிரி நம்மளை பெற்றவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது வெறும் கடமை மட்டும் இல்லை, அது நம்ம குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நிலைநிறுத்த உதவும். ஒவ்வொரு நாள்லேயும் ஒரு புது கோளோட மன தெளிவோடு ஆரம்பிக்கிறது நம்ம ஆள் மனசை புது சாதனைகளுக்கு தயார் பண்ணும் ஒரு பயிற்சி. வயசுங்கிறது வெறும் நம்பர் தான். அது ஒருத்தரோட திறமையையோ இல்லை வாழ்க்கையையோ முக்கியமான முடிவுகளை கட்டுப்படுத்த முடியாது. கல்யாண தடைகள் மாதிரி இருக்கிற சமூக சவால்கள் விலகி சரியான புரிதல் இருக்கிற ஒரு பார்ட்னர் அமைகிறது உங்கள் பிரபஞ்ச ஆற்றல் சீராகிறதுக்கான ஒரு அடையாளம். இனிமே வர காலம் உங்களுக்கு ஒரு முறையான வாழ்க்கையை தருவதோடு மட்டும் இல்லாமல் தடைப்பட்டு நின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் ஒன்றா கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தும். இது இவ்வளவு பெரிய ஆய்வோட கடைசி முடிவாக நம்ம பார்க்குறது என்னென்னா, பிரபஞ்சத்தோட பேராற்றல் எப்போவுமே தனியாக இயங்குறது கிடையாது. அது மனுஷனோட ஆழ்மனசு மற்றும் பயாலஜிக்கல் கூறுகளோட பிணைஞ்சு தான் இயங்குது. மாடர்ன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜி வைப்ரேஷனை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணோங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியே இருக்குது. சொத்து பிரச்சனைகள் இல்லைன்னா பண நெருக்கடிங்கிறது நிஜத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம முடிவெடுக்கிற திறமை மழுங்கி போனதோட வெளிப்பாடு தான். இப்போ நடந்திருக்கிற கிரக கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்கள் மூளையில் புது நரம்பு பாதைகளை உருவாக்கி பண மேலாண்மையில் ஒரு தெளிவான பார்வையை கொடுக்குது. இதனால் இது வரைக்கும் இருந்த கடன் நிலை மாறி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு நீங்கள் வர அந்த எக்கனாமிக் எவல்யூஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கு.
நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நெகட்டிவ் எனர்ஜி ரேடியேஷன்னு சொல்லலாம். இதில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்க நம்ம இருக்கிற இடத்த எப்போவுமே சுத்தமாகவும் நல்ல வாசனையாகவும் வச்சுக்கணும். கல்லுப்பு மற்றும் சில இயற்கை மூலிகளை பயன்படுத்துறது அந்த இடத்தோட அயனி சமநிலையை சீராக்கி நெகட்டிவ் அலைகளை விரட்டும். இது ஒரு லாஜிக்கான முறை. அதே மாதிரி தீப ஒளி நம்ம பார்வை நரம்புகளை தூண்டி மூளையில் அமைதி தர கெமிக்கல்களை சுரக்க வைக்கும். இது வெறும் சடங்கு கிடையாதுங்க, நம்ம உணர்வு மண்டலத்தை ஒருமுகப்படுத்துகிற ஒரு பயிற்சி. உடல்நலத்தை பொறுத்தவரை சூரிய ஒளிக்கு ஈடு இணையே கிடையாது. காலையில் சூரிய பகவானோட கதிர்வீச்சு நம்ம உடம்புல படும்போது அது விட்டமின் டி மற்றும் கொடுக்கல. அது நம்ம உடம்போட சிரக்காட்டியின் சுழற்சியை சீராக்கி அன்னைக்கு நாள் முழுசும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க ஒரு வழி செய்யுது. அதே மாதிரி அமைதியாக இருக்கிறதும் தியானம் செய்கிறதும் மூளையோட இரைச்சலை குறைச்சி ஆழ்மனசோட சக்தியை வெளியே கொண்டு வரும். கடைசியாக ஒன்று, உங்களோட முன்னேற்றம் உங்ககிட்ட இருக்கிற அறிவையும் இந்த பிரபஞ்ச சக்தியையும் நீங்கள் எப்படி ஒன்றா சேர்க்குறீங்கிறதுல தான் இருக்குது. நம்பிக்கை